ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்ணி பார்ப்போம். இது டைப் 1 மெத்தட். ஸோ இன்னர் ஸ்கொயர் ரூட் வந்து நிறையா இருக்குது. அதில் என்ன ஆப்ரேஷன் இருக்குன்னா அடிஷன் இருக்குது. ஓகே, அடிஷன் மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் ஸ்கொயர் ரூட் லாஸ்ட் ஒன்று சூஸ் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 நமக்கு என்னன்னு தெரியும். ஸ்கொயர் ரூட்னாலே 1/2. இந்த இதில் ஒன்றுமே இல்லைன்னா 2ன்னு மீனிங். ஸோ 1/2 ஓகேவா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225 கொடுத்துருக்காங்க. ஸோ 225 சால்வ் பண்ணால் 5 4 5s are 20, 5 5s are 15, 5 9 5s are 45, again 3 3s are 1. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வேல்யூ வரும்னா 5 × 5 × 3 × 3ன்னு வரும். ஓகே, நமக்கு ஸ்கொயர் ரூட்னாலே 2 நம்பருக்கு ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். ஸோ 2 நம்பருக்கு ஒரு நம்பருக்கு ஸ்கொயரை விட்டு வெளியே எடுத்து எழுதுங்க. 5 × 3 ஸோ 15. ஓகே, ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட்டில் எப்படி இருக்குன்னா அப்போ 5 × 3 15, 5 × 3 15 இருக்கும். ஸோ 15 × 15. ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர்லேருந்து வெளியே எடுக்கும்போது வெறும் 15 மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். ஓகேவா. ஸோ நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154 ப்ளஸ் நம்ம 225 எப்படி எழுதலாம்னா 15 × 15 எழுதலாம் ஸ்கொயர் ரூட்டில். ஸோ ஸ்கொயர்லேருந்து நம்ம வெளியே எடுத்து எழுதுகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 154. நம்ம இந்த 215க்கு ஸ்கொயர்லேருந்து 1 வெளியே எடுத்து எழுதுவோம். ஸோ ஒரு 15 ஸ்கொயரை விட்டு வெளியே வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 154 ப்ளஸ் 15 169. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 154 ப்ளஸ் 15 ஆட் பண்ணால் 154 ப்ளஸ் 15 ஆட் பண்ணால் 169 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 சால்வ் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 வந்து 13 × 13 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம். 13 × 13 வந்து 169. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 108. ஸ்கொயர்லேருந்து நம்ம வெளியே எடுக்கும்போது இந்த 13 ஒரு 13 தான் வெளியே எடுத்து வரணும். ஸ்கொயரை விட்டு வெளியே எடுத்துருங்க. ஸோ 13. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 108 ப்ளஸ் 13 118 121. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11 × 11 எழுதலாம். 11 × 11 121. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் இங்கே 2 11லேருந்து ஒரு 11 ஸ்கொயர்லேருந்து நான் வெளியே எடுத்து எழுதுகிறேன். ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் 25 ப்ளஸ் 11 35 36. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36ன்னு வருது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36 எப்படி எழுதலாம்னா 6 × 6 36. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 × 6. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 ப்ளஸ் 2 6க்கு ஸ்கொயர்லேருந்து ஒரு 6 வெளியே எடுத்து எழுதுவேன். ஸோ 10 + 6 வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து 10 + 6 10 + 6 16. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 எப்படி எழுதலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 4s are 16. ஸோ 4 × 4. ஸோ ஸ்கொயர்லேருந்து நான் வெளியே எடுக்கும்போது ஒரு சிங்கிள் 4. ஓகே, ஆன்சர் இஸ் 4. ஸோ இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் வந்து 4 இஸ் த ஆன்சர். ஓகேவா. இதில் என்ன டைப் 1 மெத்தட் இது.
இன்னர் ஸ்கொயர் ரூட் இருக்கும். கண்டிப்பாக அது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். ஆப்ரேஷன் வந்து அடிஷன் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.